ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஈவினிங். பாருங்கள், நான் அரிசி இல்லாமல் நான் இட்லி செய்கிறேன். அதாவது இப்போ நம்ம எப்போ அரிசியும் உளுந்தும் எவ்வளோ ஊற போடுவோம் அதே அளவுக்கு 4 கப்பு ரவை, ஒரு கப்பு உளுந்து நல்லா ஒரு 4 to 5 hours நல்லா கழுவிட்டு ஊற போட்டு வச்சுட்டு 2 வெந்தயம் போட்டு ஊற போட்டு வச்சுட்டு நம்ம எப்போவும் நல்லா பொங்க அரைக்கிறாப்புல அரைச்சிட்டு அந்த 1 கப்பு உளுந்துக்கு 4 கப்பு ரவை எடுக்கிறேன். நான் ஆசீர்வாத் ரவை எடுத்துட்டு இதை கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, நைஸ் ரவை தான். அது இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஓட விட்டுட்டு இந்த உளுந்து மாவோடு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் சோடா மாவு போட்டு கலக்கி வச்சுட்டேன். அதை நல்லா பொங்கட்டோன்னுட்டேன்னு நான் ஆக்சுவலாக அதெல்லாம் ஏன் காமிக்கலைன்னா இட்லி எப்படி வருதுன்னு தெரியலன்னுட்டேன்னு தான் காமிக்கிறேன். இட்லி மாவு ரொம்ப அருமையாக வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவும் நல்லா பொங்கி வந்துச்சு. அதாவது நான் இதை காலையில் அரைச்சேன், நைட்டு ஊற போட்டு காலையில் அரைச்சேன். அது அரைச்சிட்டு விட்டுட்டேன். இப்போ சாயந்தரம் இட்லி ஊற்றிக்கலான்னுட்டேன்னு எப்படி வருது பார்ப்போன்னுட்டு தான் நான் ஃபுல் வீடியோ போடல. அரிசி இல்லாமல் ஈஸியாக ரவை வச்சு நம்ம இந்த இட்லி தோசை எல்லாம் ஊற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக வருது. ஆக்சுவலாக ஹோட்டலில் இட்லி கொடுத்தாங்க. இது என்ன இட்லின்னு கேட்கவும் அவங்க இது ரவை இட்லி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதனால் நான் இப்போ வீட்டில் இதை ட்ரை பண்ணலான்னுட்டு பண்ணேன். இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னுட்டு. மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னுட்டுன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். இது ரவை மாவுன்னுட்டுன்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைனாக்கா சுத்தமாக தெரியாது. டேஸ்ட்டும் இட்லி டேஸ்ட்டும் ஒன்றும் தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இட்லி ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இந்த தும்பப்பூ இட்லின்றாங்கல்ல, அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. ரவை இட்லின்னு சொல்லவே முடியாது, அந்த அருமையில் இருக்குது. நான் சொன்ன ஏஷியோப்படி போடுங்க. 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற போட்டு விட்டுடுங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அதுக்கப்புறமா ரவையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. அடிச்சிட்டு அந்த உளுந்தை ஆட்டி வைக்கிறோம்ல, அந்த உளுந்து ஆட்டுனதில் இந்த ரவையை போட்டு நல்லா கைட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இட்லிக்கு மிக்ஸ் பண்ணுறாப்புல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் சோடா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறமா எடுத்து ஈவினிங் ஊற்றிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூடாக இருக்குது, காமிக்க முடியல, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னுட்டுன்னு ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான இட்லியாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.